கரூர் சம்பவத்துக்காக 3 நாள் கழித்து விஜய் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. அந்த காணொலியில் ஒரு மன்னிப்பு கேட்குறதோ ஒரு தப்போ எதுவும் கேட்க கிடையாது. அந்த பேச்சில் உண்மையான ஒரு வருத்தம் இருந்துச்சா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி முன்வைக்கணும். அவர் படத்தில் சொல்லுவார், என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் இங்கே தான் இருக்க, என்னோடய ஆஃபீஸில் இருக்க, வீட்டில் இருக்க, என்ன வேணாலும் இந்த சினிமாவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா கிளைமேக்ஸ் அடிப்பார். அது மாதிரி வந்து இன்னும் சினிமாத்தனமாக தான் பேசிகிட்டு இருக்கா தவிர அதில் ஒரு எதுவுமே கிடையாது. திமுக மேலே எல்லாம் சொல்லி அதுவும் அரசியல் பண்ணுறீங்க. அதாவது சினிமாவுக்கு என்ன பண்ணீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக விஜய் ரசிகர்கள் வந்து பாலை ஊற்றினா என்ன, எது பண்ணால் என்ன, நம்ம வாழணும். அதாவது அஜித் அளவுக்கு ரசிகர் மன்றம் வேணால் உங்கள் குடும்பத்தை கலைக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, பால் ஊற்றாதீங்க, அதை பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அதை ஃப்ளெக்ஸ் ஊற்றாதீங்க, கண்ணது ஃப்ளெக்ஸ் ஒரு வார்த்தை சொல்லிங்க, அதை வச்சு பயன்படுத்தி வந்தீங்க. இப்போ அதே மாதிரி அவங்கள வச்சு அரசியல் பண்ணீங்க. இப்போ கரூர் சம்பவத்தை வச்சு திமுக குறை சொல்லி அரசியல் பண்ணுறீங்க. அதாவது திமுக செய்யறது சரிதான் அப்படின்னு சொல்ல வரல, திமுக அந்த இடத்துல எந்த தப்பும் பண்ணலையா அப்படிங்கிறதும் சொல்ல வரல, பாதுகாப்பு கொடுத்துக்கணும், அது மாற்றுக்கிறது நாங்கள் சொல்ல வரல. இப்போது பாஜகவை சொல்லி திமுக எஸ்கேப் ஆகிக்கிற மாதிரி இப்போ அரசியல் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து திமுக சொல்லி நீங்கள் நல்லவன் ஆகிட்டு அதை வச்சு அரசியல் பண்ணுறீங்க. இப்போ என்னென்னா இவ்வளோ கூட்டம் வருது தெரியும், அப்போ ஒரு பொது இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இன்னும் மேடையை வச்சு பேசுகிற மாதிரி ஒரு கிரவுண்ட் ஆட்டை ரெடி பண்ணி ஏன் பண்ண மாட்டீங்க? ஒரு வழக்கினர் பிடிங்கி ஒருத்தர் பேசுகிறாரு, திமுகவோட அதிமுக கூட்டம் வரை ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? பிடிங்க அது முதலே சொல்லி நீ வந்து பெரிய கூட்டமாக போட்டுக்கலாம். நாம் தமிழ் கூச்சம் அப்படி தான் நடக்குது. ரோட்டில் எதுக்கு இவ்வளோ கூட்டம் வருது, அதிமுக பெரிய கூட்டம் வருது, அப்போ நீங்கள் வந்து எதுக்கு தனியாக கிரவுண்ட்? அப்போ விஜய்க்கு அறிவு சொல்கிறது, அப்போ மக்களை பார்த்து சொல்கிறது, அப்போல்லாம் எங்கே போய் பிடுங்குனீங்க? நீங்கள் பெரிய வழக்கன்னா பெரிய பிடிங்க, அப்படியே வந்து என்னமோ எல்லாத்தையும் குறை சொல்கிறீங்க. விஜய்க்காக ஆதரவாக பேசி இத்தனை எங்கே போனீங்க? இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மா இருக்கவனை குறை சொல்லிட்டு நீங்கள் விஜய் செய்கிறது போது எல்லாம் சரியா? ஏன் கடைக்காரங்க ஒரு கூட்டத்தில் அந்த இடத்துல ஏதாவது பொருள் ஏதாவது எமர்ஜென்சிக்கு போய் அந்த மக்கள் அந்த கூட்டம் கூடுற இடத்துல போய் மணிக்கணக்கில் மதியானம் வரேன்னு சொன்னேன், உங்கள் விஜய் எதுக்கு நைட்டு வந்தார்? மதியானம் வரேன்னு சொன்ன மீட்டிங் எதுக்காக வந்து நைட்டு வந்தார்? அந்த இடத்துல கடைக்கு ஏதாவது பொருள் வாங்க முடியாது. கடைக்காரன் பாதிப்படை கடைக்காரங்க நான் எந்த அளவுக்கு அவன் வட்டி பணம் கட்டானோ, வாடகை தணிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கானோ, கரண்ட் பில் கட்டானோ, அத்தனை கூட்டத்தை வச்சா இந்த வியாபாரமாக கடையை அடைச்சி வச்சா எப்படி வியாபாரம் பண்ணுவா? எத்தனை பிரச்சனை மக்களுக்கு இருக்குது. இதெல்லாம் மாத்திரக்கு வந்தது தான் நீங்களாக இருக்கணும். இதே திமுக அதையும் கூட விட அதை விட மோசம் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் எது திமுக கூட சொல்லிட்டு நீங்கள் என்ன இனத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது எல்லாமே யோசிக்க வேண்டியதாக இருக்கா? தயவு செஞ்சு மக்களுக்காக சிந்திங்க, உண்மையாக சிந்திங்க. சும்மா அது இதுன்னு சொல்லி போட்டு ஏமாற்றிட்டு கூடாது.